பெரும்பாலும் ஆண் மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சைகளில் நம் முதல் பரிசோதனை செய்து கொள்வது ஒரு விந்து அணுக்களின் பரிசோதனை, செமன் டெஸ்ட் என்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய குறைபாடுகள் நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டுகிறது. அதாவது விந்து அணுக்களின் அளவு கம்மியாக இருக்கலாம், இல்லைன்னா துடிப்புத்தன்மை என்கின்ற மொட்டிலிட்டி ஃபேக்டர் டிஃபெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஆரோக்கியத்தன்மைங்கிற மார்ஃபாலஜிக்கல் டிஃபெக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ டாக்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் தெளிவாக பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் டெஸ்ட் பேபி சென்டர். இந்த வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தால் எங்களுடைய சக்தி ஃபர்டிலிட்டிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுடைய ஃபோன் பண்ணியும் தீர்த்து கொள்ளலாம், இல்லைன்னா உங்களோட கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேள்விகள் கேட்கலாம். எங்களுடைய சக்தி ஃபர்டிலிட்டிங்கிற இணையதளத்தை விசிட் செய்து உங்களுடைய சந்தேகங்களை அங்கேயும் தீர்த்து கொள்ளலாம். அசூஸ்பெர்மியா என்ன செய்யலாங்க? அசூஸ்பெர்மியாங்கிறது நம்ம வேறு எபிசோட்ஸில் பார்த்த மாதிரி அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா, நான் அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா நிறையா டைப்ஸ் இருக்குங்க. அதற்கான ஒவ்வொரு காரணங்களும், விந்து அணுக்கள் குறைபாட்டிற்கான காரணங்களும் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதில் ரொம்ப ஆர்டினரியாக பார்க்கக்கூடிய ஒரு ஹார்மோன் குறைபாடுகள், ஒரு வெரிகோசீல் எனப்படும் இரத்த நாள தளர்வடைஞ்சு அதனால் ஏற்படுற குறைபாடுகள், இல்லை உற்பத்தி ஆகி ஏதோ ஒரு காரணத்தினால விந்து அணுக்கள் வெளியேறாமல் இருக்கிற அப்ஸ்ட்ரக்டிவ் அசூஸ்பெர்மியா எனக்கூடிய காரணங்கள் என பல காரணங்கள் இருக்கின்றன. இதுக்கு என்ன செய்யலாம் டாக்டர் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டெஸ்ட் செமன் அனாலிசிஸ். இது எப்படி செய்கிறது அப்படின்னா, இதற்கான பிரத்யேக ஒரு சென்டரில் போய் செமன் அனாலிசிஸ் செய்கிறது ரொம்ப மிக அவசியமான ஒன்றாகும். ஏன் அப்படின்னா, மிச்ச சென்டர்ஸில் பார்க்குற ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கும் ஒரு டெஸ்ட் பேபி சென்டரில் பார்க்குற மைக்ரோஸ்கோப்புக்கும் அவ்வளோ வேறுபாடுகள் உள்ளன. சின்ன மைக்ரோ டிஃபெக்ட்ஸ், ஹெட் அனாமலி, அது நிறைய மார்ஃபாலஜிக்கல் பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே ஒரு ஹை லெவல் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது துல்லியமாக தெரியும். நம்பர் 1. நம்பர் 2 ஹார்மோன் பரிசோதனைகள். நம்மளுக்கு உண்டான நார்மலாக சுரக்கக்கூடிய லியூட்டினைசிங் ஹார்மோன் எனப்படும் LH, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எனப்படும் FSH, புரோலாக்டின் மற்றும் டெஸ்டோஸ்டரோன். மூளையில் உள்ள இந்த பிட்யூட்ரி மற்றும் ஹைப்போதலமஸ்ங்கிற உறுப்பு சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் அமிலங்கள் நம்மளுடைய விரைப்பையில் ஏற்படுற விந்து அணுக்களை கட்டுப்படுத்துகின்றன. அதனால் இந்த ஹார்மோன் டெஸ்ட்டும் விந்து அணுக்களின் பரிசோதனையும் இணைந்து செய்தோமேயானால் பெரும்பாலும் என்ன காரணத்தினால ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்னங்க டாக்டர் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதாவது விரைப்பையில் விரையோட அளவு எவ்வளவு இருக்குது, ஏதாவது வேரிகோசில் எனப்படும் ரத்த நாளங்கள், ரத்தம் கொண்டு வரக்கூடிய ஆர்ட்ரிஸ் எப்படி இருக்குது, வெயின்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே 1 by 1 நம்மளோட ஹார்மோன் பரிசோதனைகள், இந்த அல்ட்ராசவுண்ட் பரிசோதனைகள் தெளிவாக தெரியும். அடுத்தது நம்ம இதற்குண்டான ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட் அல்லது ஒரு டெஸ்ட் பேபி சென்டரை அணுகி நம்ம பார்த்தோம்னா, அவங்க அப்ஸ்ட்ரக்டிவ் தனியான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் துல்லியமாக பரிந்துரைக்கப்படுவார்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு ரீசன்ஸ் ஆஃப் மேல் இன்ஃபர்டிலிட்டியை கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப சுலபமாக ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய ஆண் மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சை முழுமையாக வெற்றி பெற்று ஆரோக்கியமான குழந்தைகளை பெற அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.